வணக்கம் and welcome to டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சீரியஸான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சென்னை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டலோட நியோனட்டாலஜிஸ்ட் டாக்டர் மாதுரி அவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நிறைய பாதிப்புகள் நம்ம இந்த கிட்டத்தட்ட 4 நாளாக பார்த்துட்டு வரோம். பட் ரொம்பவே ஒரு சீரியஸான பாதிப்புகள் அப்படின்னு நம்ம குழந்தைகளில் பார்த்தா என்னென்ன இருக்குது? சீரியஸானு பார்க்கும்போது நிறைய காமனாக ஆக்சுவலாக வி சி இஸ் மதர் ஹேவிங் டயபெட்டிஸ் விச் இஸ் வெரி காமன். ஓகே. டயபெட்டிஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ் வந்து டயபெட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மதர்ஸ்க்கு டயபெட்டிஸ், ப்ரெக்னெண்ட்டான மதருக்கு வந்து டயபெட்டிஸ் வரும்போது அது வந்து குழந்தைய பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து ஏற்படுற பாதிப்பு வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் தி மதர்ஸ் சுகர் லெவல்ஸ். டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து பிகாஸ் ஆஃப் மதருக்கு வந்து இன்சுலின் கண்ட்ரோல் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால வருது. மதருக்கு சுகர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பிளட்டில். ஸோ அதனால் என்ன ஆகுனா வந்து பேபிக்கும் சுகர் ஆக்சுவலாக வந்து மதர்லேருந்து பிளட் எல்லாமே வந்து பேபிக்கு போகிறதுனால பேபிக்கும் வந்து சுகர்ஸ் வில் பி ரன்னிங் ஹை. ஸோ அதனால் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இது நம்ம இப்போ ஜென்ரலாகவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இஸ் வெரி ஹை. அதில் வந்து ஈவன் யங் மதர்ஸ், தட் இஸ் ஈவன் இந்த ஏர்லி 20s ப்ரெக்னென்ட் ஆன மதர்ஸ் ஆல்சோ நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து டயபெட்டிஸ் பார்க்குறோம். அதுலேயே வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியரும் இருக்காங்க. மைல்டு மதர்ஸ் வந்து மைல்டாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது டயட் கண்ட்ரோலில் இருக்காங்க நிறைய மதர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி லேடிஸ் வந்து யூஸ்வலாக வந்து அவங்களோட பேபிஸ் வந்து யூஸ்வலாக வந்து நாட் வெரி மச் எஃபெக்டட். யூஸ்வலாக காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மி. இப்போ மாட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து ஓரளவுக்கு இன்சுலின் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தே ஆர் மெயின்டைனிங் சுகர். ஸோ யூஸ்வலாக வந்து சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா மதரால் டியூரிங் ப்ரெக்னென்சி த காம்ப்ளிகேஷன்ஸ், பேபிக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வரைக்கும் தடுக்கலாம். ஆனால் வந்து இந்த சுகர் லெவல்ஸ் சில பேர் வந்து ஆல்தோ இன்சுலின் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலுமே வந்து எடுக்கிறது வந்து கம்மி. அவங்க வந்து கண்ட்ரோல் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு தான் வந்து பேபிஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, ஹை ரிஸ்க் பேபிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து அகெயின் நம்ம லாஸ்ட் இதில் பேசும்போது லோ பர்த் வெயிட் பேசினோம். அது பற்றி பிகாஸ் ஆஃப் மதர் ஹேவிங் ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ அது பிகாஸ் ஆஃப் பிளட் சப்ளை டு த பேபி கம்மியாகிடுறதுனால வர ப்ராப்ளம் இன்னொன்று வந்து இஸ் திஸ் லோ பர்த் வெயிட். அதே மாதிரி இன்னொரு காம்ப்ளிகேஷன் வந்து சிலது வந்து ஹை ரிஸ்க் பேபிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்று வந்து நீங்கள் மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும்போது மோஷன் சாப்பிட்ற அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் another complication for high risk. There are other high risks. சிலதெல்லாம் இருக்குது ஹை ரிஸ்க் பேபிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். சில குழந்தைங்க வந்து வயிற்றில் இருக்கும்போதே அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிலது வந்து தே ஆர் ஆல்சோ ஹை ரிஸ்க் பேபிஸ். அதனால் உண்ட ப்ராப்ளம்ஸ், அதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ், டெவலப்மெண்ட்லேயே ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் சில குழந்தைங்களுக்கு தே ஆர் ஆல்சோ ஹை ரிஸ்க். இப்போ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்போது குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான ஒரு டிஃபெக்டோட பிறக்குது, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுது? யூஸ்வலாக டிஃபெக்ட்னு சொல்லும்போது டிஃபெக்ட்னு இருக்காது. யூஸ்வலாக சுகர்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஆக்சுவலாக சுகர்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பிகாஸ் அந்த ஹை சுகரே மதர் வயிற்றில் இருக்கும்போது ஹை சுகர்ஸ் இருக்கிறதுனால பேபி வெளியில் வந்தோடனே சுகர் ட்ராப் ஆகும். ஸோ அதனால் சுகர் மானிட்டரிங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இட் கேன் ஜாண்டிஸ் லெவல், இதனால் கூட ஜாண்டிஸ் லெவல் வரலாம். ஸோ ஜாண்டிஸ் எஃபெக்ட் ஆகலாம். இன்னொன்று வந்து ரத்தம் வந்து கேன் பிகம் திக், பிளட் கேன் பாலிசைத்தீமியா அப்படின்பாங்க ஆக்சுவலாக. ஸோ திக் பிளட் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து திக் பிளட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஜாண்டிஸ் சிவியராக வர சான்சஸ் உண்டு. அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அகெயின் சுகர் கண்ட்ரோல் பொறுத்து தான் இருக்குது. சுகர் கண்ட்ரோல் வந்து சரியாக இல்லை மதர்லன்னா ஹை சுகர்ஸாக இருந்ததுன்னா பேபிஸ் கேன் டெவலப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ்
பிறந்ததுக்கப்புறமா they can have so difficulty with அப்புறம் வந்து some பேபிஸ்க்கு வந்து வெறும் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்சிஜன் லெவல் இருந்ததுன்னா போதும். இல்லை சில பேருக்கு வந்து they might need ventilator support also. லங்ஸையும் அஃபெக்ட் பண்ணலாம். லங் சர்ஃபாக்டன் டெஃபிஷியன்சி அப்படின்பாங்க. ஸோ லங்ஸும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வர சான்சஸ் உண்டு. சில குழந்தைங்கள் வந்து அப்நார்மாலிட்டிஸ் வேறு அதை கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸோட பிறக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ நிறைய மல்டி ஆர்கன் இன்வால்மெண்ட் இருக்கலாம் டயபெட்டிஸ். தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கண்ட்ரோல் ஆஃப் சுகர். ஓகே. ஸோ இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம்ன்றது வந்து மதர்ஸ் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய அந்த டயபெட்டிஸ் ரேஸ்னாலேயோ இல்லை அந்த சுகர் லெவல் ரேஸ்னாலேயோ இல்லை ப்ரையராகவே வந்து இந்த மதர்ஸ்க்கு வந்து இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வருமா மேம்? யூஸ்வலாக வந்து இட் இஸ் டியூரிங் த ப்ரெக்னென்சினால ஜிடிஎம் அப்படின்னு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா ஜெஸ்டேஷன்னா அந்த ப்ரெக்னென்சி பீரியட். ஸோ ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிற டயபெட்டிஸ்னால தான் யூஸ்வலாக வந்து வருது. பட் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் எது ஏர்லி ப்ரெக்னென்சி, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் மதர் டயக்னோஸ் ஆனால் தே ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் டயபெட்டிஸ் சூனர் அப்படின்வாங்க. 10 to 15 years டயபெட்டிஸ் மதர்க்கே வர சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஏன்னா இஃப் யூ சி நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ் are having diabetes early on. They are only 24, 25. And during pregnancy, they tend to have diabetes. Okay. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போகிறத பற்றி, அதாவது குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே மோஷன் போனால் உடனே டாக்டர் சொல்லுவாங்க நோ வி ஹாவ் டு கோ ஃபார் அன் ஆப்ரேஷன், உடனே பேபி வெளியில் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சீரியஸ்னஸ் எதனால் மேம்? வாட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் இட்? யூஸ்வலாக வந்து கார்ட் அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட் அரவுண்ட் த நெக்னா அந்த தொப்புள் கொடி வந்து கழுத்து சுற்றி இருக்கிறதுனால நெரிக்கிறதுனால பாப்பாவால் மூச்சு எடுக்க முடியாது. ஸோ மூச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானதுனால பாப்பா கேஸ் எடுக்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் மோஷன் பாஸ் பண்ணுறது பாப்பா. ஸோ நார்மலி மோஷன் பாஸ் பண்ணக்கூடாது பாப்பா. திஸ் இஸ் அப்நார்மாலிட்டி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அந்த கார்ட் அரவுண்ட் த நெக் இருக்கிறதுனால அந்த மோஷன் பாஸ் பண்ணு பாப்பா. ஸோ அந்த பாஸ் பண்ணதுனால பாப்பா வந்து மூச்சு குழாயில் அந்த மோஷன் போயிடுது. ஸோ அதனால வந்து பாப்பா has to come out immediately. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கோனியம் இருக்குது, பாப்பா மோஷன் பாஸ் பண்ணிட்டு ஸோ உடனே சிசேரியன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் யூஸ்வலாக வரும். ஸோ அந்த டைமில் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ பேபி உடனே வெளியில் வரணும். உடனே வெளியில் தென் டிபெண்டிங் மூச்சு சம்டைம்ஸ் அதுலேயும் டிகிரிஸ் இருக்குது. மைல்டு, மாட்ரேட், சிவியர். அதில் வந்து வெறும் வந்து மெக்கோனியம் ஸ்டெய்னிங் அப்படின்பாங்க. வெறும் அந்த தண்ணி கூட மட்டும் கொஞ்சம் ஒரு மெக்கோனியம் இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அந்த டைமில் யூஸ்வலி சில ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் வெயிட் ஃபார் டெலிவரி. அகெயின் இதில் வந்து மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபீட்டலோட ஹார்ட் ரேட், தட் இஸ் பேபியோட ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த பேபி ஹார்ட் ரேட் வச்சு ஒரு கிராஃப் மாதிரி வரும். ஸோ அது வச்சு வெதர் இட்ஸ் அன் எமர்ஜென்சி சிசேரியனா இல்லை வந்து வெயிட் பண்ணலாமா அப்படி இருந்து மானிட்டர் பண்ணி எடுப்பாங்க பாப்பா. பட் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ மானிட்டரிங் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் டியூரிங் திஸ் டைம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த பன்னீர் கூட உடையிறது வந்து இவ்வளோ ஹவர்ஸ்குள்ளே எடுத்துடணும்னு சொல்லுவாங்கல்ல மேம், அப்படி வந்து இந்த மோஷன் ரிலீஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருந்தால் எவ்வளோ ஹவர்ஸ்குள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ பாப்பாவோட ஹார்ட் ரேட் ஏன்னா அதை வச்சு தான் ஆக்சுவலாக வந்து சிசேரியன் எமர்ஜென்சியாக இல்லைன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. பாப்பாவோட மூவ்மெண்ட்ஸ் பாப்பாவோட ஹார்ட் ரேட் வச்சு தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து இஸ் ஏபிள் டு மேனேஜ் இன் தட் என்வாயன்மெண்ட். அந்த ஹார்ட் ரேட் ட்ரேசிங்கில் தெரிஞ்சிடும். அந்த ஹார்ட் ரேட் ட்ரேசிங்கில் வந்து அது வந்து அவங்களுக்கு த ஆப்ஸ்டெட்ரிஷியன் யூஸ்வலி நோஸ் தட் அந்த ஹார்ட் ரேட் ட்ரேசிங் சரியில்லை, பாப்பா இஸ் ஸ்ட்ரகிளிங் ஹியர் அப்படின்னு உடனே எமர்ஜென்சியாக they will take the baby out. But if the baby is able to manage during that time, then they will wait for a bit longer. நார்மலாக ட்ரை பண்ண முடியும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ பேபி வந்து மோஷன் போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த டெலிவரி டைமில் தான் வந்து தெரியும். பட் வாட் இஃப் அந்த டெலிவரி டைம் இல்லாமல் வந்து முன்னாடி வீட்டில் இருக்கிற டைம்லையோ இல்லை வென் அந்த மானிட்டரிங்கன்ற ஒரு விஷயம் நடக்காத ஒரு டைம்லையோ நடந்ததுன்னா அது எப்படி அந்த மதர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க டாக்டர்? யூஸ்வலாக பனிக்கூடம் இன்டாக்டாக இருந்ததுன்னா வந்து மோஷன் போகிறது இஸ் வெரி ரேர், வெரி அன்யூஷுவல். ஆனால் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி இப்போ இந்த முடிகிற டைமுக்கு அந்த டைமுக்கு வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஃப்ரம் மூமெண்ட்ஸ் ஃப்ரம் த 5th 6th மந்த்லேருந்தே மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே வந்து மதருக்கு வந்து தே வில் ஆஸ்க் டு மானிட்டர் த ஃபீட்டல் மூமெண்ட்ஸ். தட் இஸ் பேபியோட ஒரு நாளைக்கு இவ்வளோ இருக்கணும், கிக் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க மதரை யூஸ்வலாகவே வந்து. ஸோ அது வந்து நார்மலாக ஓரளவுக்கு இஃப் ஷீ இஸ் ஹாப்பி, மூமெண்ட்ஸ் எப்போவுமே வந்து கம்மியாக இருந்தால் உடனே நீங்கள் வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போவுமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து இப்போ வயிற்றில் வந்து வி டோன்ட் நோ சம்டைம்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ மெயினாக வந்து மதர் இஸ் த மெயின் அலாம் ரைசர்.
ஸோ அது இந்த மாதிரி வந்து மூமெண்ட் சரியா இல்லை, எனக்கு வந்து நேற்றுலேருந்து மூமெண்ட் தெரியல, இல்லை இன்னில காலையிலேருந்து மூமெண்ட்ஸே இல்லை, பாப்பா மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உடனே இந்த மானிட்டரிங் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ யூஸ்வலாக அந்த மானிட்டரிங்கில் ஓரளவுக்கு தே வில் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், ஸ்கேன் பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தே வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆக்சுவலி வெதர் எனிதிங் ராங் வித் த பேபி, இஸ் எவ்ரிதிங் ஓகே வித் த பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் பனிக்கூடம் உறைஞ்சிச்சுன்னா யூஸ்வலாக தே வில் கம் டு த ஹாஸ்பிட்டல். அண்ட் யூஸ்வலி within about 24 hours குள்ளார, that is at least 12 to 18 hours குள்ளார டெலிவரி ஆயிடணும் யூஸ்வலாக. பிகாஸ் இன்ஃபெக்ஷன், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அதுதான் மெயின் பேரியர் டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் பேபிக்கு. ஸோ அது வந்து இதாகிடுச்சுன்னா தென் இன்ஃபெக்ஷன் இஸ் சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அதனால் வந்து தே வில் யூஸ்வலாக வந்து ஐதர் சிசேரியனோ இல்லை டிபெண்டிங் அப்போ வந்து பேபி ஸ்டேட்டஸ், மதரோட ஸ்டேட்டஸ், தே வில் டிசைட் நார்மல் டெலிவரியா இல்லை வந்து இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து இந்த மானிட்டரிங் சொல்கிறீங்க, வீட்டில் இருக்க ஓல்டேஜ் பீப்புள், அதாவது கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன்லாம் அடிக்கடி போகக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அது ஒரு மித்தா இல்லை வந்து கரெக்டான ஒரு விஷயமா? அது ஸ்கேன் ஆக்சுவலாக வந்து ஆப்ஸ்டிஷியன்ஸ் யூஸ்வலி ஹேவ் அ ப்ரோட்டோகால் ஃபார் ஸ்கேன்ஸ் ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி நிறைய வச்சுருப்பாங்க பேஸ்ட் ஆன் த ஜெஸ்டேஷன் காம்ப்ளிகேஷன். நார்மலாக போகிற ப்ரெக்னென்சிக்கு ஐ திங்க் த நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் ஆர் லெஸ். பட் பொதுவாகவே வந்து இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஸ்கேன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஏதாவது ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க காம்ப்ளிகேஷன், இல்லை ஏதாவது இந்த மாதிரி சடனாக வந்து மூவ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அதை வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுறது. ஸோ வென் நெசசிட்டி இஸ் தேர் பண்ணிதான் ஆகணும். Okay. Because that is the safest investigation available for us for pregnancy. ஏன்னா மற்றதெல்லாமே வந்து it's actually banned. Okay. So as of now that is the safest one that is available. ஸோ ஓகே மேம், ஒரு ஜென்ரலாக ஒரு பாப்பா பிறந்துடுச்சு. ஸோ ஒரு ஜென்ரல் விதமாக ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ நியனட்டாலஜிஸ்ட் வந்து எப்படி அந்த பச்சிளம் குழந்தைய வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேக்சினேஷன் வந்து 6 வீக்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இட் இஸ் அ க்ரூஷியல் டைம். ஸோ அது வரைக்கும் வந்து ப்ரிஃபரபிளி பிரெஸ்ட் ஃபீடிங் ஒன்லி. அது வரைக்கும் இல்லை, ஜென்ரலாகவே வந்து ஸ்டார்டிங் இட் செல்ஃப் ஸ்டார்ட் வித் பிரெஸ்ட் ஃபீடிங் ஒன்லி. இப்போ வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக we recently had this World Breastfeeding Week in the first week of August and it is celebrated every year. Okay. WHO, World Health Organization has started this program for quite some number of years and இப்போ we are doing it as a ritual. எல்லா hospital we are celebrating it for the awareness of breastfeeding. So breastfeeding is the best. So அது பண்ணால் the immunity is much better, the infection rate much less breastfeeding பேபிஸ்க்கு ஜென்ரலாகவே. ஸோ அதனால் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து மச் பெட்டர் ஃபார் பேபிஸ் ஹூ பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ்க்கு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட். அப்புறம் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் கம்மிங் இஃப் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் அட்லீஸ்ட். அந்த வேக்சினேஷன் டைமுக்கு ஒரு 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் 14 வீக்ஸ் வேக்சினேஷன் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒன்லி அ ஃபியூ வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்து அந்த பாப்பாவை தூக்குற மாதிரி அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி என்வாயன்மெண்ட் க்ளீனாக வச்சுருந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது. சில பேர் பாலாடையில் ஃபீட் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வாட் எவர் யூர் டூயிங் அது வந்து வாட் எவர் யூர் அந்த ஏரியா பாப்பாவோட க்ளோத்ஸ் எல்லாமே க்ளீனாக வச்சுருந்து. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தா இன்ஃபெக்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் வேக்சினேஷன் அந்தந்த டைமுக்கு வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேக்சினேஷன் அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாகிறதுக்காக நம்ம கொடுக்குறது and it is very very important for the baby as such. So I think this is the main thing, feeding and keeping the environment clean. That is very important for us. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் வந்து கண்டிப்பாக எல்லா மதர்ஸ்க்கும் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வாரம் முழுக்க சென்னை மதர்ஹுட் ஹாஸ்பிட்டலோட நியனட்டாலஜிஸ்ட் டாக்டர் மாதுரி அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதாவது பச்சிளம் குழந்தைகள் பிறந்த என்ன மாதிரியான ஒரு கேர் கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்னென்ன அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி வேறொரு துறையை சேர்ந்த மருத்துவருடன் டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி தொடரும்.